ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரங்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களை கருத்தை கவனிங்க. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒரு பாத்திரமாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரமும் ஒன்று பயன்படுத்துவாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொம்பு ஒன்று வாங்கியிருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சமையல் செய்கிறதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு அண்டி, அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அடுப்பு கேஸு, அப்புறம் இது கிண்டுறதுக்கு கரண்டி, சமையல் செய்கிறதுக்கு நம்ம சகோதரிகள், ஒவ்வொன்றும் ஒரு காரியங்கள் தேவைப்படுது பாருங்கள். அப்புறம் கடைசியாக அங்கேருந்து இந்த இடத்துல ஏற்றின்னு வர்றதுக்கு ஆட்டோ இல்லாத காலத்தில் நம்ம இங்கே தான் செய்வோம். சபையே நடக்கும், சமையலும் நடக்கும், ரெண்டுமே ஒரே டைமில் நடந்துன்னு போவோம். ஆனால் கர்த்தர் ஆட்டோ இருந்தனால நம்ம அங்கே பண்ணிவிட்டு அழகாக எக்கூட்டுன்னு வர கர்த்தரை கிருபை செஞ்சிருக்கிறார். அப்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு காரியங்கள் ஊழியத்தில் பயன்படுகிறது. எதுவுமே ஒன்றும் வீணாக போவதில்லை. எது பேராமல் சொல்கிறீங்க? பிள்ளைங்களாம் இது மாப்படிக்கிறாங்க. அப்புறம் இது நான் ஒரு ஜபத்துக்கு போயிட்டு வரும்போது வாசலாக கழுவி விட்டு ரோடு கழுவி விட்டு சுத்தமாக வச்சுக்கிறாங்க. எது பேராமல் சொல்கிறீங்க? நம்ம மக்கள் எள்ளுனா கோடு போட்டா சொல்லிட்டேன், சொல்லுங்க சார். எண்ணெய்னா எல்லாம் இருக்க மாட்டாங்க, எள்ளு தான் எண்ணெயாக இருப்பாங்க. எள்ளு அரைச்சா தான் எண்ணெய் கிடைக்கும், எண்ணெய் அரைச்சா எண்ணெய் கிடைக்கும். ஆமாம். அப்புறம் கோடு போட்டா ஆமாம். நம்ம மக்கள் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா சபை மாப்பு போட்டு சொன்னால் ரோட்டுக்கும் சேர்த்து மாப்பு போட்டாங்க நேற்று. ஹல்லேலூயா. அதையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, கிளீன் பண்ணி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஆண்டு ஒவ்வொரு பாத்திரமாக ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒன்றும் வீணாக போவதில்லை. நீங்கள் ஒரு பாத்திரம், ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பாத்திரமாக கருத்து பயன்படுத்திருக்கும் போது தான் இந்த ஊழியத்தை கருத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் ஒரு பாத்திரங்கள் ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் அந்த பால் கெட்டு போகாது. ஹல்லேலூயா. பால் காசுறோம். ஒரு நாள் எஸ்ஸருக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்குது. என்னை தண்ணியில் கை வைக்க மாட்டேங்க. நான் என்ன பண்ணேன், நானே ஒரு நாள் சாமான் கழுவி கொடுத்தேன். ஆமேன். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. அப்படியே ஆமாம், மீசில் மண் ஒட்டாமல் அப்படியே சிரிக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுல்ல? ஆமாம். அப்புறம் சாமான் கொஞ்சம் கழுவி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் பால் அந்த பாத்திரம் இருந்துச்சு. அது நான் கொஞ்சம் தொலைக்கி தரமாக சொன்னேன், நீங்கள் இதோட போதும், நீங்கள் தொலைக்குன்னா மறுபடியும் சரியாக தொலைக்க மாட்டீங்க, பால் கெட்டு போயிடும், பால் கெட்டு போயிடும், அது நல்லா அழுத்தி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு சில பாத்திரங்கள் சுத்தமாக இருந்தால் தான் அந்த பால் கெட்டு போகாமல் இருக்கும். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? நாம் சுத்தமான பாத்திரமாக இருந்தால் தான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமும் அது நம்ம வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கும், அது பரிபூர்ணமாக இருக்கும். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆவியார் நினைப்பூட்டுகிறார். அதிகாலை வேலையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசின வார்த்தை நினைப்பூட்டுகிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 150வது பக்கம். லேவியராகமம் 19:2, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவெனில், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. இதுதான் மீன் பாத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த பாத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியம் அந்த பாத்திரம் பரிசுத்தம் உள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்க. பாத்திரமா இல்லாமல் அபாத்திரமா நடந்து கொள்ளக்கூடாது. எதிராம சொல்றீங்க? தேவையில்லாத பாத்திரமா நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், திருவிருந்தில் பங்கு பெற பிள்ளைகள், அவர் அழைக்கப்பட்ட பாத்திரமாக நாம் நடந்து கொண்டு அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற கிரியைகளை, அவன் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கலாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மனத்தாழ்மையும்
சாந்தத்துடைய சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி. எத்தனை பேராம சொல்றீங்க? மற்றவங்களை திட்டுறதா இருந்தாலும் அன்பினால திட்ட வேண்டும். எத்தனை பேராம சொல்றீங்க? திட்டணும், திட்டாத மாதிரி இருக்கணும். எத்தனை பேராம சொல்றீங்க? மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, மற்றவங்க திட்டுறது ரொம்ப கஷ்டம், மற்றவங்க குறை சொல்றது ரொம்ப கஷ்டம். எது பேராம சொல்கிறீங்க? ஒரு விபச்சார ஸ்திரீ மாட்டிப்பாங்க, எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க வருவாங்க. ஆண்டு சொல்லாரு, உங்களில் நீங்கள் பாவம் செய்யாதவங்க முதல்ல கல்லெடுத்து அடிங்க. ஆண்டு சொல்லாரு, எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. பேதுரு ஆண்டு சொல்ல, நான் மறித்து இவ்விதமாக பாடுபடுவேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சொல்லும் பொழுது பேதுரு சொல்லாரு, ஆண்டவரே நீங்களை மறிக்கக்கூடாது ஆண்டவரே சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லாரு, அப்பால போ, அப்பால போ சாத்தான்னு சொல்லிட்டு பேதுருப்பா சொல்றாரு. ஆனால் பேதுரு கோச்சின்னு போல, நான் உங்களை பார்த்து அப்பால போ போயிடுவீங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆத்மா கர்த்தரை சோதனை சொல்றதுக்கு முன்னாடியே போயிடுவீங்க. பேதுரு அப்படி சொல்றாரு, ஆனால் பேதுரு போகலை. திட்டத்துக்கு ஒரு அபிஷேகம் வேணும் பாருங்க. எது பேர் சொல்றீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களை நம்ம குறை சொல்வது, மற்ற குறைகளை சுட்டி காட்டுவதற்கும் ஒரு அபிஷேகம் தேவை. நமக்குள்ளாக நிறைய குறைகள் வைத்துக்கொண்டு, நமக்குள்ளாக நிறைய பாவங்கள் வைத்துக்கொண்டு, நமக்குள்ளாக நிறைய மீறுதல் வைத்துக்கொண்டு, அவங்க எப்படி தெரியுமா, இவங்க எப்படி தெரியுமா, எது பேர் அவன் சொல்றீங்க? வீட்டில் தான் என்ன பண்ணணும், சாப்பிட்டு சாமான கையில் கழுவணும், ஆனால் வாயில அல்லேலூயா. நிறைய பேர் புரிஞ்சிருங்க, சிரிக்கிறீங்க. அப்ப இதுதான் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? நீங்க மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? நீங்க சாந்த குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? நீங்க நீடிய பொறுமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? ஒருவருக்கு ஒரு அன்பினால தாங்குகளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? இதுதான் அவர் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க, அவருக்காக, ஏசாப்பாவுக்காக. பக்கத்தில் திரும்பி கொடுக்காதுங்க, உடச்சின்னு வந்துடும். ஆமாம், நீங்கள் உங்கள் கை கூட பிடிச்சிங்க. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால், சொல்லுங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, சவுண்டா சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பவுல் சொல்றாரு, நான் பெஞ்சமின் கோத்திரத்தார். ஆமென். நீங்க 5 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:5, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தேன், இஸ்ரவேல் வம்சத்தார், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துகிறவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பங்காளிகள் எல்லாமே நான் எப்படி பண்ணுறேன்? லாபமாக இருக்க அனைத்து நஷ்டம் என்று கருதுகிறேன். நீங்கள் நான் தான் உடன் பங்காளிகள். நீங்கள் நான் தான் ரத்தம் உறவுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பட்ட உறவுகள் தான் அது உண்மையான உறவுகள். அதில் பொறாமை இருக்காது, அது கசப்பு இருக்காது, அதில் பகை இருக்காது. ஒருவருக்கு ஒரு தாங்கும்படி, ஒருவர் வீழ்ந்து போனாங்கன்னா அவர்களுக்காக ஜெபிக்கிற, பாரத்தோடு முழங்கால் பண்ணிட்டு நிற்கிற ஒவ்வொரு பாரமும் உங்களுக்கு எனக்கும் நம்மளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம தான் உடன் பிறவா பங்காளிகள். இதை பேர் சொல்றீங்க, லாபமான அனைத்து நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமீன். குப்பையாக எண்ணுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதுக்காக நான் ஓட போகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்ட அதற்காக ஓட போகிறேன். ஏன்னா எனக்கு நான் அழைக்கப்பட்ட பாத்திரம் நிலைத்திருக்க போகிறேன். எத்தனை பேர் நாம சொல்றீங்க?
ஆமென். ஆகாஷுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கோபிக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். கவிக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். புகழுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். நிரஞ்சனாக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அனுஷாக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். சாராக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதற்கு அழைக்கப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் நான் நடந்து கொள்ள வேண்டும். சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல். இதான் முக்கியமான பாயிண்ட். நான் அடைந்தாயிற்று, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஊழியத்தை செஞ்சிட்டேன், எனக்கு திருப்தி. ஊழியத்தில் மாத்திரம் திருப்தி அடையாதீங்க. ஆண்டு வேலையில் திருப்தி அடையாதீங்க. தாகத்தோடு நிறைவேற்றி கொண்டிருங்க. உன்னை நான் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரே? நான் உன்னை என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் எப்படி ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே? நான் எப்படி ஊழியத்தில் பயன்பட வேண்டும் என்று என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. முற்றிலும் தேறிண்டு எண்ணாதீங்க. திருப்தி அடையாதீங்க. ஊழியத்தில் திருப்தி அடையாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாதம் சபைக்கு வந்து போறதில் நீங்க திருப்தி அடையாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. முடிச்சிட்டோம், சபை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. முடிவே இல்லாமல் ஓட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்தி அடையக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் 2 பாட்டு 3 பாட்டு மியூசிக் வாசித்தால் திருப்தி அடையாதுங்க. ஊழியத்தின் எல்லைகள் உன்னை வேகப்படுத்த வேண்டும். ஊழியத்தின் எல்லைகள் உன்னை விரிவுபடுத்த வேண்டும். நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றிலும் தேர்வு என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் ஆசையாக தொடர போகிறேன். நான் நிறுத்த மாட்டேன், தொடர போகிறேன். சொல்லுங்க, நான் நிறுத்த மாட்டேன். நான் அழைக்கப்பட்ட அழைப்பை நான் நிறுத்த மாட்டேன். என்னுடைய ஓட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் பலனுள்ள நாளெல்லாம், எனக்கு பலனுள்ள நாளெல்லாம் நான் ஓடிக்கொண்டே இருக்க போகிறேன். கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்க போகிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேர்வு என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ நான் ஆசையாக தொடர்கிறேன். பவுல் சொல்ல, ஆசையாக தொடர்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அவன் பாத்திரமாக நான் நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், நீடு பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு ஒரு அன்பிலே தாங்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எது பேர் அவன் சொல்றீங்க? ரோமர் அதுவானா? நீங்கள் 1 ராஜாக்கள் போங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் எடுங்க. ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை கடந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாக இருந்தேன். எலியா சொல்றாரு, நான் சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் இருந்தேன். பக்தி வைராக்கியம் இருந்தீங்களா? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன்னு சொல்ல, பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். கடந்த நாட்களில் நடந்த காரியத்தை என்ன சொல்றாரு. நாம கூட நாம சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா, எப்படி முழங்கால் நிற்பேன் தெரியுமா, எப்படி ஆண்டுக்காக சுவிசேஷம் சொல்லும்படியாக ஆண்டு நிமித்தமாக எத்தனை பேர் ஓடி ஓடி சொன்னேன் தெரியுமா, எப்படி சபைக்கு கொண்டு வந்து தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி வெடினார் எழுந்து ஜெபம் பண்ண தெரியுமா, கால மூட்டில் ரத்தம் வரும்படியா நான் ஜெபம் பண்ணிருக்கேன் தெரியுமா. அது மாத்திரம் சொல்லிக்கிறது காரியம் கிடையாது. அப்ப பண்ணது இப்போ பண்ணி கொண்டிருக்க வேண்டும். வெகு பக்தி வைராக்கியா இருந்தேன் சொல்றாரு. இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் செஞ்சேங்க, நான் அப்போ ஊழி நல்லா செஞ்சேங்க, அப்போ நான் தரிசனத்தை பார்த்துங்க, அப்போ நான் பிசாசை ஓட்டினேங்க, அப்போ நான் ஆண்டுக்காக நான் வைராக்கியமாக நின்றுங்க, இப்போ நான் கொஞ்சம் அப்படி தடுமாறிட்டுங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்பொழுதும் பக்தி வைராக்கியா இருக்க வேண்டும்.
எப்பொழுது இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் சொல்ற காரியம் அல்ல. எத்திபிராம சொல்றீங்க. ஏனென்றால் ஒரு எசபேலுக்கு பயந்து முன்னாடி வசனம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சூரிய செடி கீழே போயிட்டு ஒளிந்து கொள்வார். ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு போராட்டம் வந்தது, ஊழியத்தில் இருக்க தீர்க்கதரிசி எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இவர் ஒரு மாதம் தான் இருக்கிறேன் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு அந்த எசபேலுக்கு பயந்துன்னு சூரச்செடியில் போயிட்டு அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அவன் மனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி. நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் சொல்கிறோம். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என்ன வாழ்க்கை, நான் சாக போகிறேன்னு சொல்கிறாரு. யார்? எலியா. என்ன சொல்கிறாரு? வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இனி அவ்வளோதான். எலியா கொண்டு தான் சாரிபாத் விதவிக்கு ஆமென் போஷித்தாரு. அவ்வளோ அற்புதங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே நடந்தது. மழையும் ஆமென் ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறது பார்க்கிறோம். காளைகளை வெட்டி துண்டு துண்டாக அங்கே அடுக்கும் பொழுது அங்கே அக்னி வருகிறது பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இவர் சாக பற்றி பேசுகிறாரு. ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிற ஊழியக்காரெல்லாம் வெட்டி சாச்சிட்டாங்க. இவர் ஒரு மாதம் இருக்காரு, இவர் அது ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்காரு. ஆமென். அவர் சொல்றாரு, நான் சாக போறேன் கர்த்தாவே, போதும். அப்படி சொல்றாரு பாருங்க, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று சொல்றாரு. இவர் முடிச்சுக்கலாம் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் தொடர்கிற தேவனாக இருக்கிறார். எத்திபிராம சொல்றீங்க, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிறார். இவரு இல்லப்பா, உன் வாழ்க்கை முடிக்கிற வாழ்க்கை அல்ல, அநேக பேர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கிறது, அநேக பேருக்கு மீட்பை கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. உன்னுடைய ஓட்டம் பெரிதா இருக்கிறது, உன்னுடைய ஊழியம் பெரிதா இருக்கிறது, உன்னுடைய ஆயுஷ் நாட்களும் பெரிதா இருக்கிறது. நீ சாவை பத்தி பேசாத, சாவை பற்றி பேசாத, உன் நெருக்கடி பற்றி பேசாத. இந்த காலை வேளையில் உங்களுடைய நெருக்கத்தை கண்டு, உங்களுடைய பிரச்சனை கண்டு, எனக்கு நான் சாக போறேன் என்று நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். நான் இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ போறேன்னு நினைத்து கொண்டு வருகலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை சாகிறதுக்காக அழைக்கப்படவில்லை, நீங்க வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. அநேக பேரை வாழ வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. எது வீராமன் சொல்றீங்க. அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு தேவ தூதன் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு சூடச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவனை எழுந்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். என்ன பண்ணாரு? நல்லா சாப்பிட்டு மறுபடியும் படுத்து கொண்டான். மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. மறுபடியும் ஆண்ட சொல்றதுக்கு இவருக்கு காதில் வாங்கலை, ஊழி தூட்டு ஓடலாம் சொல்லிட்டு பிளான் போட்டார் போல. 9ஆம் வசனம் சொல்றாரு, அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தூரமாக போயிட்டு இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு காரியம், எலியாவே உனக்கு என்ன காரியம்? உன்னுடைய ஊழியம் பெரிதா இருக்கிறதுப்பா, உன்னுடைய அழைப்பை பெரிதா இருக்கிறதுப்பா, நீ போக போற தூரம் பெரிதா இருக்குப்பா. நீ என்னப்பா ஒரு லேடிக்கு பயந்து நீ ஓடி சூரிய செடிகள் இருந்துட்ட, உனக்கு சாப்பாடு கொடுத்துட்ட, மறுபடியும் ஒரு குகைக்குள்ள போய் நீ ஒளிறியே என்று அங்க கேட்கிறாரு. உனக்கு என்ன காரியம்? எது வீராமன் சொல்றீங்க, ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டுக்கு செலவிட வேண்டிய நேரத்தை நீங்க எங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு என்ன காரியம்? ஆமீன். பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு என்ன காரியம்? இங்க சொல்லுங்க, என்ன காரியம்? ஏன் இங்க தூங்குறீங்க? சொல்லுங்க, என்ன காரியம்? எலியா அப்படிதான் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா காரியம்? நீ என்னப்பா குகைக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கின? உனக்கு அழைப்பு பெருசாகுதுப்பா. ஆமீன். ஊழித்திட்டு ஓலாம் சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்பதான் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகள் பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். தீர்க்கதரிசிலாம் காலி பண்ணிட்டாங்க, இவர் ஒரு மாத்திரம் இருக்குன்னு சொல்றாரு. நான் வெறும் பக்தி வைராக்கியா இருந்த ஆண்டவரே, நான் நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் நல்லா ஊழி செஞ்ச ஆண்டவரே, ஆனா இப்போ ஊழித்து விட்டு வெகு தூரமாக ஓடிக்கொண்டிருக்கிறாரு. உனக்கு என்ன காரியம் செய்து சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம கடந்த நாட்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, நான் எப்படி பக்தி வைராக்கியா இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி ஆண்டவருக்காக ஓடணும் தெரியுமா என்று பழைய காரியத்தை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற காலங்கள் கிடையாது. நீங்கள் காலத்திலே ஆண்டவருக்காக ஓடுகிற காலமா இருக்கிறது. நான் ஒரு காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் எப்படி நான் முழங்கால் படிட்டேன், ஒரு காலத்தில் நான் எப்படி ஊழியத்திற்காக ஓடினேன், அந்த கடந்த காலத்தை குறித்து நீங்கள் பேசுகிற வேலைக்கிடைய கர்த்தர் அந்த சத்தத்தை அவர் கேட்கவில்லை. அல்லேலூயா. மறுபடியும் 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது 1 ராஜாக்கள் 14ஆம் வசனத்தில் 19-14, அதற்கு அவன் சேனைகள் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியா இருக்கிறேன். 10ஆம் வசனத்தில் அதான் சொல்றாரு.
14 வசனத்துல அதான் சொல்றாரு. ஆண்டவர் அந்த வார்த்தை அவர் செவி கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, பிரியமான கர்த்தர் கவனிங்க, ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. 15 வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசாகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சிமின் குமாரனாகிய எகுசுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலான் ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. என்ன சொல்லிட்டாரு? நீ சும்மா காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன் ஸ்தானத்தில் நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நீ கடந்த நாட்கள் நடந்த கதை பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ ஊழியத்தில் இப்ப செய்யாம நீ பயந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாய். நான் உன்னை தேடிக்கொண்டு வருகிறேன். நீ காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உன் ஸ்தானத்திலே நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டு அழைக்கப்பட்ட அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அழைப்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த அழைப்பில் நாம் நிறைவேற்றாமல் தவறி வேற பாதையில் போய் கொண்டிருந்தீங்கன்னா அந்த அழைப்பை வேறு ஒருவருக்கு அந்த காரியத்துக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எதுவே சொல்றீங்க? உன் ஸ்தானத்திலே எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண. நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தீங்க, அதே பக்தி வைராக்கியமா இருங்க. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எப்படி நீங்க முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணீங்க, அதே போல ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆத்துமகளுக்காக கண்ணீர் வடிச்சிங்க, ஆண்டருக்கு எடுத்துக்கத்தான் ஸ்தோத்திரம் பண்ணீங்க. ஊழியத்தில் நடக்கிற வேலையில எப்படி பக்தி வைராக்கிய ஓடிந்து வேலை செஞ்சீங்க. ஆண்டருக்காக நான் எதனா ஒன்று செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள்ளாக ஒரு பாரமும் ஒரு ஏக்கம் இருந்தது. அது இந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இவர் காரணத்தை சொல்லி கொண்டிருக்காரு. உன் ஸ்தானத்தில் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள், இந்த நாட்கள் நாம் மௌனமாக இருந்தால் ஆண்டவர் அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தர் எழுப்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சகோதரர்களே, இந்த நாட்கள் நாம் மௌனமா இருந்தால் இன்னும் இந்த ரட்சிப்பு நம்ம யார் மூலியமா கர்த்தரை நிறைவேற்றி முடிப்பார். சகோதரிகள், நாம் மௌனமா இருந்தால் நாம இல்லைனா வேற யாரை கொண்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த நாட்கள் ஊழியக்காரன் நான் மௌனமா இருந்தால் என்ன தூக்கிட்டு வேற யாரா கொண்டு வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பார். எதுவிராமல் சொல்லுங்க. இவர் எலியா என்ன சொன்னாரு? நான் ஒருவன் மாத்திரம் இணைந்திருக்கிறேன். ஒருவர் மாத்திரம் இல்லைங்க. 18 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா 7000 பேர் ஆண்டு வச்சிருக்காரு பாருங்க. படிச்சு பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனுக்கு இருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேல் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியா நினைக்கிறாரு நான் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரே. ஆனா எலியாவுக்கே தெரியலைங்க 7000 எலியாக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதே தான் அப்போஸ்தலர் பவுல் புதிய ஏற்பாட்டில் அவர் கோட் பண்ணி காட்டுறாரு பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ரோமர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசித்து பாருங்க. இதே வசனத்தை அங்கே ரோமர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்ற பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். இவன் என்ன சொல்றது? நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது எலியாவுக்கு என்ன வார்த்தை வந்தது பாரு. எலியாவுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பள்ளியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்திருந்தேன். கரங்கள் தட்டி மகிழம் பார்த்துங்க. எலியா பாஸ்டர் நினைக்கிறாரு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். எலியா பாஸ்டர் நினைக்கிறாரு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நான் தான் பாகாலுக்கு வணங்காதவன், நான் தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், நான் ஒருவர் மாத்தா ஊழி செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒருவர் மாத்தா ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று எலியா நினைத்து கொண்டிருக்காரு. எலியா போல 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 7000 பேர். எது விடாம சொல்றீங்க? அன்பானவர்களே, பிரியமான ஆண்டவங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாட்கள் நான் மௌனமாக இருந்தால் என்னை போலவே 7000 பேரை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை போல ஆண்டவர் 7000 பேரை கொண்டு வருவார். 7 லட்சம் பேர்களை கர்த்தர் கொண்டு வருவார். 7 கோடி பேர்களை கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி மகிமை பார்த்துங்க. அல்லேலூயா. நாம மாத்திர நான் மௌனமா இருக்கக்கூடாது. நான் மௌனமா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் மௌனமா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த காலையில் கரங்களை போய் சொல்லுங்க, ஐசப்பா நான் மௌனமா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் காரணம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த ஊழியத்தை, எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் உண்மையாக, நான் உத்தமமாக நான் நிறைவேற்றி முடிப்பேன் ஆண்டவரே. நான் பக்தி வைராக்கியா இருந்தேன், நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நான் ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் நல்லா ஊழி செஞ்சேன். அந்த காரணத்தை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. இப்பொழுது பக்தி வைராக்கியாக இப்பொழுது உமக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஒரே எலியாதான் நினைக்கிறாரு. 1000 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இந்த நாட்கள் மௌனமா இருந்தனா நம்மை போல அநேக பேர்களே கர்த்தர் எழுப்புவாராக. இந்த நாட்கள் மௌனமா இருக்கிற காலங்கள் கிடையாது. நான் இல்லைன்னா கர்த்தர் யாரு கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க இல்லைன்னா கர்த்தர் யாரு கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். எலியாக்கு தெரியல, நான் ஒருவன் மாத்திரம் தான் மீந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மாத்திரம்பா 7000 பேரு. எத்திராமன் சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள் உங்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருக்கிறார், என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தில் என்ன வேலை செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், சனிக்கிழமைனா என்ன சாப்பாடு செய்யலாம் என்கிட்ட கேட்காத. உங்களுக்கு என்ன அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என்னை கேட்காமல போயிட்டு என்ன பண்ண, பொருள் வாங்கினுவா. யார் வருவாங்க தெரியாது, யார் போய் வாங்கினுவா, ஆண்டு கொண்டு வருவார். எத்தனை பேராம சொல்லுங்க. என்னை கேட்கவே கேட்காது. எங்கள் அம்மா வந்து கேட்க, நான் நாளைக்கு உனக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்காரு, போ. கவர்மெண்ட் சிஸ்டரா போ. சாந்தி சிஸ்டர்லாம் போய் வருவாங்க, வள்ளி சிஸ்டர் வருவாங்க, எங்கள் நதே சிஸ்டர், லதா சிஸ்டர் எங்க, ஆமாம் லதா சிஸ்டரும் வருவாங்க. ஆமேன். அப்போ உங்களுக்கு கொடுத்த என்ன அழைப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன பாரம் இருக்கிறது. சண்டே கிளாஸ் நடக்கும்பொழுது, பிபிஎஸ் நடக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளை கூட்டின்னு வந்து விடுகிற அந்த பாரம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆமாம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பாரம் இருக்கிறதா? சபையில் வந்து முழங்கால் படிட்டு நம்ம ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, நம் கிராம மக்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதா? அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்க. எதுவிராம சொல்றீங்க. எந்த சபையில் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம சபையில் 82 வயசு தாத்தா இங்கே ஊழியம் செய்கிறார். நம்ம உட்காந்துக்கிற சேர் அவர் போடுறதுக்கு கருத்திருக்கிறது. அவர் கொடுத்த அழைப்பு. ஒரு டைமில் நானே லேட்டாக தூங்கிட்டா கூட காலையில் வர முடியாது, அவர் எல்லா நாளுமே கரெக்டாக வந்துடுவார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஓடுகிறே நான் ஓடுகிறேன். பார்த்து பாடலாமா? ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறே. சொல்லமா? ஓடுகிறே நான் ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே பரம அழைப்பின். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறே. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மியூசிக் இப்போ வேண்டாமா? ஹல்லேலூயா. மியூசிக் இப்போ வேண்டாம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வெகு பக்தி வைராக்கியாக இருந்த காரணம் சொல்கிறாரு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நீ இல்லைன்னா 7000 பேர் வச்சிருக்கிறேன். நீ காரணத்தை சொல்லாத, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாத, எனக்கு ஜெபிக்கிறது நேரம் இருக்கு சொல்லாத, சபைக்கு வர்றது நேரம் இருக்குன்னு சொல்லாத, ஆராதனை பண்ணுவதற்கு நேரம் இருக்குன்னு சொல்லாத, காரணத்தை சொல்லாத. நாம இல்லைன்னா ஆண்டவர் யாரை கொண்டு பயன்படுத்துவார்? அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே எலிசா என்ற ஒரு பேர் கூட வராது, பேர் மறைஞ்சிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் எலிசா என்ற பேர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய பேர் அங்கே வருகிறது, எலியா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் விட்டு பிரியல பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரனை விட்டு அவர் பிரியவில்லை. ஆண்டோடு அவர் கொடுத்த ஊழியக்காரனோடு கூட டிராவல் பண்றாரு. ஊழியக்காரர் எங்க போறாரு அங்கே போறாரு. ஊழியக்காரர் எப்படி ஜெபம் பண்றாரு அதே போல ஜெபம் பண்றாரு. ஊழியக்காரோடு கூட இணைந்து ஆண்டவர் ஓட்டத்தில் ஓடும் பொழுது அவருடைய அபிஷேகம் அடுத்தபடியாக இவருக்கு கிடைக்கிறது. யோசுவா அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காம இருந்தனால்தான் மோசேக்கு அப்புறம் யோசுவாவுக்கு கொடுத்தாரு அந்த ஊழியத்தை. எது வீராமன் சொல்றீங்க? இந்த சபையில் கூட அநேக வாலி பிள்ளைகள் அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமாக, அதுவும் அவ்வளோ ஒரு வாஞ்சியாக இந்த காரியங்கள் நம்ம செய்து முடிக்கும் போது எல்லாம் நம்ம பிள்ளைகளாக செய்து முடித்தார்கள். நேற்று கூட வந்து ஒரு டேப் எடுத்து அந்த கிழிஞ்சு போன பேனரை ஒட்டினாங்க. எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? கடவுள் சித்தமானால் ஆமென் நல்ல ஒரு பேனர் போடணும், ஸ்க்ரீன் துணி மாதிரியே போட்டு அழகாக போகலாம் சொல்லி பிளான் போட்டிருக்கு. ஜெபித்து கொண்டு இருக்க கர்த்தர் வாக்கியம் செய்வாராக. பிள்ளைகள் நேற்று ஜெபம் பண்ணாங்க. கீபோர்டு கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் வாங்கி தருவார். அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தரை எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
சும்மா நம்ம ஜெபம் பண்ணி தான் இருப்போம். ஒரு நாட்கள் வரும், அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் வரும், சொந்த கண்களை காணும். அல்லேலூயா. எலியா அவர் சுழல் காற்றினால் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக ஆமீன் எலிசா கூடவே போறாரு. குட்டி போட்ட பூனை மாதிரி எங்கே போகிறாங்களோ அங்கேயே கூட போகிறாங்க. என் சின்ன பையன் இருக்கா பாருங்க, எங்கே போனாலும் அடம்பிடிப்பான். அப்பா நான் அவனை மட்டும் விட்டுட்டு போயிட்டு வந்துட்டேன். அரை மணி நேரம் என்னை கட்டி பிடிச்சி ஒப்பாரிப்பான். என்னை விட்டுட்டு போயிட்டியே நான் அண்ணா அண்ணா போயிட்டான் நான் சொல்லிட்டு உண்மையாக ஒப்பாரிப்பான் பாருங்க. எங்கள் அம்மா கூட எங்கன்னா விட்டு போச்சுன்னா ஆமீன் பைக்கில் போய் விட்டு போயிட்டுனா பைக் இறங்க விட மாட்டேன், காலை கட்டி பிடிச்சி அழுவான். அப்படி கட்டி பிடிச்சி ஒப்பாரிப்பான். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. டே விட்டுட்டு மேலே போடுறா, வெளியே தானே போயிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எங்கே போனாலும் கூட கூட்டின்னு போகணுமா? அது போல் இந்த எலியா எங்கே போகிறாரோ எலிசாவும் கூடவே போகிறாரு. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை ஊழியக்காரனாக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா சொல்லுங்க? ஒரு மனுஷன் ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை முடியுமா மாற்ற முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா எலியா கூட போனார், எலிசா பாஸ்டர் ஆகிட்டார், ஊழியக்காரன் அவருடைய 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். எலிசா கூட போன கேஎஸ் தானேப்பா, கேஎஸ் தானே, கேஎஸ் அடுத்தது ஊழியக்காரனை வரல, பொருளாசை மேலே போனதுனால அவன் என்ன பண்ணிட்டான், குஷ்டரோகி ஆனதை நான் பார்க்கிறோம். எதையுமே நினைவு இருக்கிறது. நாகமாவன் வந்து குஷ்டரோகியாக வருவான், சுகம் பெற்றுக்கொள்வான், வெகுமதியை கொண்டு வருவான். எலிசா வானா சொல்லுவார், ஆமாம் மறுபடியும் திருட்டுத்தனமாக போயிட்டு என்ன பண்ணுவார், வெகுமதியில் வாங்கி கொள்வார். இவர் சொல்லுவார், எலிசா அந்த வெகுமதிகளை வாங்கும்போது என் மனம் உன்னோட கூட பேசவில்லையா, அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கும் உன் சந்ததிக்கும் வருவதாக. சந்ததிக்கு வந்துருச்சு பாருங்க. அப்போ எலிசாக்கு இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேஆஸ் அவர் பாஸ்டர் வரல, குஷ்டரோகியாக தான் போயிட்டார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஊழியக்காரனாக உருவாக்க முடியாது. அவரோடு கூட டிராவல் பண்ணி ஆண்டோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது தான் அவன் ஊழியக்காரன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடு கூட நீங்கள் கூட வந்து ஆண்டோடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது தான் அங்கே ஊழியக்காரன் அபிஷேகத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். எது விராமல் சொல்கிறீங்க? ஒரு ஊழியக்காரனாக உருவாக்க முடியாது என்று நான் வேத்து மூலியமாக தெரிந்து கொண்டேன். அப்போது சுழல் காற்றை எடுத்துக்கொள்ளுக்கு முன்னாடி கீழ்காலிலிருந்து அவங்க புறப்பட்டு போகிறது பார்க்கிறோம். கீழ்கால் என்பது ஆமீன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்த பிறகு மண்ணா சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. அவங்க பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு வரும்பொழுது கீழ்கால் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் மண்ணா ஸ்டாப் ஆகிறது. எது விராமல் சொல்கிறீங்க? மேகத்தை பார்த்து நடந்து வந்தாங்க, மண்ணாவை சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. இனி நீங்கள் மேகத்தை பார்த்து நடக்கக்கூடாது, பார்த்து நடக்கக்கூடாது, விசுவாசம் நடக்க வேண்டும். தரிசித்து நடக்காமல் விசுவாசம் நடக்க வேண்டும். கில்கால் என்பது ஒரு விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, தரிசித்து நடக்காமல் சொல்லுங்க, தரிசித்து நடக்காமல் விசுவாசம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் போனால் தெரியுது, கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சின்ன பசங்களாம் கேன்சர் வந்தது, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு. கேன்சர் வந்தால் இவ்வளோ கஷ்டம், அப்படியே வந்துடுவாங்க, இப்படி வந்தால் கிடையாது. கேன்சர் நமக்குள்ளாக இருந்தாலும் ஜீவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. அவரை எல்லாமே ஜீவன் எடுக்க முடியாது. அவர் சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. எது பேராமல் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமேன். அப்போ கில்கால் அந்த இடத்துக்கு வரும்பொழுதும் எலிசா பாஸ்டர் வர்றாரு. அதுக்கப்புறம் பெத்தேலுக்கு போவாங்க. பெத்தேலுக்கும் அவர் என்ன பண்ணாரு? 2ஆம் வசனம், எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு மட்டும் அனுப்புகிறார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதும் இல்லை, கர்த்தர் என்னுடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உம்மை விடுகிறதும் இல்லை. எது பேராமல் சொல்றீங்க? அவர் தெரிஞ்சிருச்சு, இவர் போக போறாரு, இவர்கிட்ட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவேன், நான் விட மாட்டேன். இவர் கில்காலோடு இருந்திருந்தாருன்னா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அடைக்கப்பட்ட அழைப்பை உரிய பாத்திரத்தோடு நான் நடந்து கொள்ள போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? பெத்தேலுக்கு போறாரு. பெத்தேல் என்பது அங்க யாக்கோபு ஒரு இடத்துல படுத்து தூங்குவாரு, தரிசனம் அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் என்று பெயரிடப்படுகிறது. மாம்சம் தொடராரு, அங்க மாம்சம் அழிக்கப்பட்டு அங்க ஆவிக்குரிய காரியங்கள் வருது பார்க்கிறோம். எரிகோ பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. யோர்தானுக்கு வராங்க. யோர்தானுக்கு வரும்பொழுது ஆமென், அங்க எலியா என்ன பண்றாரு? அந்த சால்வெடுத்து அடிக்கிறாரு. யோர்தான் நதி 2ஆக பிரிக்கப்படுகிறது. எலியா பாஸ் நினைக்கிறாரு இவர் கில்கால் வரைக்கும் விட்டுட்டு போயிடலாம். எலியா பாஸ் நினைக்கிறாரு இவர் பெத்தேல் வரைக்கும் விட்டு போயிடலாம். எலியா பாஸ் நினைக்கிறாரு எரிகோ வரைக்கும் விட்டு போயிடலாம். ஆனா எலிசா சொல்றாரு, நான் உண்மை விடுகிறதும் இல்லை, நான் உண்மை விடுகிறதும் இல்லை, நீ எங்க போனாலும் அங்கே வருவேன். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அவர் உனக்கு என்னப்பா வேணும்? அப்புறம் கடைசியாக கேட்பாரு, உனக்கு என்னதான் வேணும்? என்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்று கேட்கும் பொழுது 9ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது
முன்னே நான் உனக்கு என்ன செய்யது என்ன, உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியே எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவர், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளும் படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு, இல்லாவிட்டால் கிடையாது. எதுவே சொல்றீங்க? இவரு எங்க வந்தாரு? கில்கால்ல வந்தாரு. ஆனா அங்கே அவர் விடல, அவர் கூட வராரு. அதுக்கப்புறம் எரிகோவுக்கு போறாரு, எரிகோவும் இல்ல, அங்கே கூட போறாரு. பெத்தேலுக்கு போறாரு, அங்கே கூட போறாரு. யோர்தான் கிட்ட வரும்போது கேட்கிறாரு, என்னை விட மாட்டேன், உனக்கு என்னதான் வேணும்? உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு 2 மடங்கு வேணும். என்னை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், கிடைக்கல பார்க்கலாம் கிடைக்காது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இதே காரியத்தை 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் அவர் அபிஷேகம் பண்ணும்போது அதே காரியம் தான் நடக்குது. அது கடைசி படித்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல் தன் சால்வியை போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, முதல் படித்த வசனம் தான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் நடந்து கொள்ள வேண்டாம். விடுகிறது இல்லை ஆண்டவரே, நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடுகிறது இல்லை ஆண்டவரே, உம்முடைய மகிமை பெற்றுக்கொள்ளும் விடுகிறது இல்லை ஆண்டவரே, உம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய விடுகிறது இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் அளவு உம்மை விடுகிறதும் இல்லை ஆண்டவரே. பின்தொடரும் ஆண்டவரே, ஊழியக்காரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. உங்கள் மத்தியில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து ஆமீன் இருந்தாலும் கூட ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டு உங்களுக்கு முன்பாக வைத்தனால ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தோடு பார்க்கும்பொழுது தான் இங்கே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசிக்க முடியும். எதுவே நாம சொல்கிறீங்க? ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றும் போது அந்த அம்மா மரியா அம்மா சொல்லுவாங்க, ஆண்டு சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன. அவர் அங்கே ஊழியக்காரன் நிற்கிறாரு, அம்மான்னு கூப்பிடல, ஒரு சாதாரண பெண்ணே. எதுவே நாம சொல்றீங்க? அம்மாவாக இருந்தாலும் கூட என்ன பண்ணணும்? இங்கே ஊழியக்காரன் தானே பார்க்க வேண்டாம். அப்போதான் அங்கே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னை கண்டால் கிடைக்கும், பார்க்கலாம் கிடைக்காது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக கூட நான் ஓடுகிறேன். சொல்லமா, இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியோட நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் நக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் நக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். சொல்லமா, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். கரைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லமா, மணவாளன் இயேசு ராஜாவே
நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் என் இயேசுவுக்காய் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா சலாமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்றீங்க ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே அன்பானவர்களே பிரியமானவர்களே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்க. மிகுந்த தாழ்மையோ சாந்தமோ நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி, மிகுந்த மகத்தாண்மையோ சாந்தமோ நீடிய பொறுமையோ உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஜாக்கிரதையாயிருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு வயதானாலும் பரவாயில்ல, ஆசையாய் தொடர்கிறேன். என்னொரு போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆசையாக தொடர்கிறேன். சகோதரரே, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பேன் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எலியா சொல்றாரு, நான் ஒரு மாத்திரம் மீந்திருக்கிறேன். நான் வெகு பக்தி வைராக்கியா இருந்தேன். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. வெகு பக்தியா வைராக்கியா இருந்தேன். நான் ஊழியம் செய்தேன். நான் எப்படி ஜெபம் பண்ண அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கதில்லை. இப்ப நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? கடந்த நாட்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? கடந்த நாட்களில் செய்து கொண்ட ஊழியத்தை குறித்து ஒரு திருப்தி நீங்க அடைந்து கொண்டிருக்கிறீங்களா? கிடையாது. கடந்த நாட்கள் செய்த ஊழியங்கள் இருக்கட்டும், ஆண்டு நினைவில் வைத்துக் கொண்டிருப்பா. இந்த நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்க. இந்த நாட்கள் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்ற பாருங்க. ஆதியில இருந்த அன்பை நீ விட்டாய் என்று வேதம் சொல்லுகிறதே. ஓ, 7000 பேரை வைத்திருக்கிறார். எலியாக்கே தெரியலீங்க, அவளை பிரித்திருக்கிறசி. நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிற ஆண்டவரை, என்னாலதான் நடக்குது ஆண்டவரை. கிடையாதுப்பா, உன்னை போல 7000 பேர் வச்சிருக்கிறேன். பாகாலுக்கு வணங்காத 7000 பேர் வச்சிருக்கிறேன். உன்னை போல பக்தி வைராக்கியமா இருக்கிற 7000 பேர் வச்சிருக்கேன்பா. நான் நாட்கள் நான் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற வழியிலிருந்து வரும். இந்த நாட்கள் மௌனமா இருக்கிற காலங்கள் கிடையாது. ஜெபிக்கிற காலங்கள். வயது ஒரு பொருட்டு அல்ல, பணம் ஒரு பொருட்டு அல்ல, நேரம் ஒரு பொருட்டு அல்ல. நான் கர்த்தருக்காக ஓட போகிறேன். நான் எதற்காக பிடிக்கணும்? நான் பக்தி வைராக்கியமாக ஓட போகிறேன். ஆசையாக தொடர போகிறேன். நான் அழைக்கப்பட்ட பாத்திரத்திலே நான் நிலைத்திருக்க போகிறேன். ஆண்டு செய்ய போகிறேன். ஆண்டுக்காக வாழ போகிறேன். ஆண்டுக்காக ஓட போகிறேன். ஆண்டுடைய சித்தத்தை முடித்து நான் கண்ணை மூடி பரலோகத்தில் கண்ணை திறக்க போகிறேன். தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தை தொடப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை குணப்படுத்துங்க ஐயா. நாங்கள் நடந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே, நாங்கள் செய்த ஊழியத்தை குறித்தே பேசி பேசி திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோமே. நாங்கள் திருப்தி அடையாமல் நாங்கள் ஓட, நான் எதற்காக பிடிக்கப்பட்டோம் அதை ஆசையாக நாங்கள் இன்னும் தொடர, இன்னும் வேகமாக தொடர, இன்னும் அதிக வேகமாக தொடர, இன்னும் ஆசையோடு தொடர, அபிஷேகத்தோடு தொடர எங்களுக்கு கிருபை தரும்
பண்ணும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தில் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. கட்டுண்டர்கள் விடுதலையாகும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இருதய நொறுங்குண்டர்கள் தேற்றும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் எங்கள் மேல நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரங்க, கரங்களை புகழ்ந்து செபிக்கிறோம். என் ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். மோசே ஆசீர்வதித்து போல மனதார ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் கோடானு கோடி பெருகுவார்களாக, பொருளாதாரத்தில் பெருகுவார்களாக, ஆவுக்குரிய வாழ்க்கையில பெருகுவார்களாக, சமாதான சுகத்தினால் பெருகுவார்களாக செபிக்கிறார்கள். என் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக, போகலும் வருகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். தேவ தூதரை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்வீராக. அனுதினம் சபையில ஜெபிக்கிற துதிக்கிற சத்தம் அனுதினம் கேட்டுக்கொண்டிருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க இடத்தில் காணப்படுகிற வெளிச்சத்தை கண்டு அநேக ஜனங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையிலிருந்து வருவார்களாக, ஆத்துமகள் நிரப்பப்படுவார்களாக. வாரம் வாரம் ஞானஸ்தானம் கொடுப்போமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க கரங்களை பக்கத்து செபிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் பென்சி நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.